வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிக்கன சேமிப்பு அடுப்பு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த சிக்கன சேமிப்பு அடுப்பு. இந்த அடுப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், சாதாரணமான தச்சு பட்டடைகளில் இருக்கக்கூடிய மரத்தூசை வச்சு எரிக்கக்கூடிய சிக்கன சேமிப்பு அடுப்பு தான். இந்த அடுப்பில் பெருசாக சிலவண்டு இல்லை. தூசி அள்ளி அதை அடைச்சி அதுக்கு பிறகு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கீழையும் ஒரு கட்டை மேலேயும் ஒரு கட்டை வச்சு தூசியை அதுக்குள்ளே போட்டு நல்லா குத்தி குத்தி அடைய வேணும். இது சாதாரணமான மரத்தூசு தான். குத்தி குத்தி அடைஞ்சதுக்கு பிறகும் நல்லா குத்தி குத்தி அடையணும். அதுக்கு பிறகு இந்த தூசு நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, தண்ணி எடுத்து அதுக்கு மேலே தெளித்து கொஞ்சம் இறுக்கி விடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் இறுக்கமாக நிற்கும், நின்றும் எரியும், நீண்டது தூரமாக நின்று எரியும். ஓகே, இந்த தூசிலிருந்து இந்த கட்டையை எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், கொட்டுனாமல் எடுத்தால் சரி. அதுக்கப்புறம் இந்த அடுப்பை எப்படின்னு சொல்லி எரித்து பார்க்கலாம். வாங்க மூட்டி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. ஓகே, அடுப்பை நாங்கள் இப்போ மூட்ட போகிறோம். இதுக்கு மூட்டுறதுக்கான என்னென்னு சொன்னால், ஒரு விறகு கட்டை காணும். ஒரு நாள் சமையலுக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு ஒரு விறகு கட்டையை நாளாக்கி அதை இந்த அடுப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது சிக்கன சேமிப்பு அடுப்புன்னு சொல்கிறதுல உண்மைதான். சிக்கன சேமிப்பு அடுப்பு தான் என்று சொல்லி உறுதியாகுது. சொன்னால் ஒரு விறகு கட்டையில் ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கலாம்னு சொன்னால் நம்பவே முடியாமல் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய வீடுகளில் சாதாரணமாக ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் போனீங்கன்னு சொன்னால் இந்த அடுப்பை காட்டி செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, காட்வேரில் கொடுத்து இந்த அடுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காட்வேர்லையும் போனால் வேண்டலாம். இந்த தூசியில் எரியக்கூடிய சிக்கன சேமிப்பு அடுப்பு எப்படி எரியுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த அடுப்பில் டக்குன்னு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குமேனு சொன்னால் அவ்வளோத்து ஹீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன 2 விறகு கட்டைகள் மட்டும்தான் வச்சுருக்கிறோம். எப்படி எரியுதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் சிக்கனமாக சேமிக்கிறேன்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கனமாக சேமிக்கிறது நல்லது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி கொதிக்கிற நேரம் வந்துட்டு என்ன சொன்னால் இது கொஞ்சம் ஹீட் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக மற்றவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.